பல்வேறு மாவட்ட நிகழ்வுகளை கொண்ட நம்மூர் செய்திகள் அடுத்தடுத்து வர உள்ளன. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இன்று காலை நிலவரப்படி அணைக்கு நீர்வரத்து 9828 கன அடியாக உள்ளது. பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக அணை மற்றும் சுரங்க மின்நிலையம் வழியாக வினாடிக்கு 15,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. அணைக்கு வரும் நீரின் அளவை விட வெளியேற்றப்படும் நீரின் அளவு அதிகமாக இருப்பதால் மேட்டூர் அணை நீர்மட்டம் 119 அடியிலிருந்து 118.65 அடியாக சரிந்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள அணைகளிலிருந்து உபரி நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் வினாடிக்கு 8,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 14,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கடலூர் மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் கடந்த 3 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாததை கண்டித்து பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஏற்கனவே பலமுறை இது தொடர்பாக போராட்டம் நடத்தியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் மீண்டும் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதனால் மாநகராட்சி பகுதியில் குப்பைகள் தேங்கியுள்ளன. பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதால் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சிவகிரி மற்றும் வாசுதேவநல்லூர் பகுதிகளில் இந்த ஆண்டு வெங்காய விளைச்சல் அதிகமாக இருந்தும் போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். 1 கிலோ வெங்காயம் 20 முதல் 25 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாவதால் விதை வாங்கிய செலவு கூட கிடைப்பதில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதனால் விலை உயரும் வரை காத்திருந்து வெங்காயத்தை விற்பனை செய்ய முடிவு செய்துள்ளனர். அதற்காக நாணல் மூலம் தற்காலிக சேமிப்பு கிடங்குகளை அமைத்து 3 மாதங்கள் வரை வெங்காயத்தை சேமித்து வருகின்றனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சளி, வறட்டு, இருமலோடு காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. தென்மேற்கு பருவமழையின் காரணமாக மாறிவரும் தட்பவெப்பநிலை இதற்கு முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. இந்த காய்ச்சலால் உடல் சோர்வு, மாலை நேர குளிர், வறட்டு இருமல் போன்ற அறிகுறிகள் ஏற்படுகின்றன. குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் இதன் தாக்கம் அதிகமாக உள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் தோட்டத்தில் புல்லறுக்கச் சென்ற விவசாயி கரடி தாக்கியதில் படுகாயமடைந்தார். அருகே இருந்தவர்கள் விவசாயியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். பஞ்சந்தாங்கி மலைப்பகுதியில் இருந்து வந்த கரடியால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். கோட்டேரி நல்லா கால்வாயில் 65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறும் தூர்வாரும் பணிகளை துணை முதல்வர் பார்வையிட்டார். மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்காமல் வெளியேற இந்த கால்வாய் மிகவும் முக்கியமானது என்பதால் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது அமைச்சர் KN நேரு, சென்னை மேயர் பிரியா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். வார இறுதி விடுமுறையொட்டி கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. பகல் நேரங்களில் கூட இதமான காற்றோடு சாரல் மழை பொழிவதால் குளுமையான சூழல் நிலவுகிறது. கடந்த வாரத்தை விட இந்த வாரம் பயணிகளின் எண்ணிக்கை கூடுதலாக உள்ளது. நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த வியாபாரம் தற்போது மீண்டும் களை கட்டி வருவதால் உள்ளூர் வியாபாரிகள் பெரும் மகிழ்ச்சியில் உள்ளனர். காவல்துறையினர், ஆசிரியர்கள், வருவாய்த்துறையினர் சாதி வாரியாக வாட்ஸ்அப் குழுக்களை நடத்துவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் அதிகரித்து வரும் சாதி ஆணவ கொலைகளுக்கு அரசு நிர்வாகத்தின் அணுகுமுறைதான் காரணம் என விமர்சித்துள்ளார். அரசின் உயர் பொறுப்புகளில் இருக்கும் உயர் அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் சண்முகம் குறிப்பிட்டுள்ளார்.
சிவகங்கையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் வீசப்பட்ட விவகாரத்தில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சிசிடிவி கேமராக்கள் இல்லை என்ற அதிர்ச்சி தகவலை காவல்துறை தெரிவித்துள்ளது. திருபுவனம் வைகை ஆற்றில் கண்டெடுக்கப்பட்ட 13 மனுக்களுக்கு ஏற்கனவே தீர்வு காணப்பட்டதாகவும் பயனாளிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்படுவதற்கு முன்பு இந்த சம்பவம் நடந்ததாகவும் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மனுக்களை வீசியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருபுவனம் வட்டாட்சியர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சிசிடிவி கேமராக்கள் இல்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக அருகே கடைகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக திருபுவனம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடலூர் பேருந்து நிலையத்தை குறிஞ்சிப்பாடி தொகுதிக்கு மாற்றக்கூடாது என வலியுறுத்தி அனைத்து குடியிருப்போர் நலச்சங்கத்தினர் மனிதச்சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். 150 ஆண்டுகள் பழமையான கடலூர் பேருந்து நிலையம் இடப்பற்றாக்குறை காரணமாக குறிஞ்சிப்பாடி தொகுதியில் உள்ள எம்புதூருக்கு மாற்றப்படுகிறது. ஆனால் கடலூர் தொகுதியிலேயே பேருந்து நிலையம் அமைய வேண்டும் என பொதுமக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே திமுக கூட்டணி கட்சிகளான கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் காங்கிரஸ் கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடியது குறிப்பிடத்தக்கது. தமிழ் திரையுலகின் தலை சிறந்த நகைச்சுவை நடிகரும் சமூக சீர்திருத்தவாதியுமான கலைவாணர் NS கிருஷ்ணனின் 69வது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு கலைவாணர் நற்பணி மன்றத்தினர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். பல அரசியல் கட்சித் தலைவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். கர்நாடக எல்லை வரையிலான மெட்ரோ ரயில் சேவை குறித்து அம்மாநில அரசு ஆய்வு செய்ய துவங்கியுள்ளதால் ஒசூர் வரை நீட்டிக்க தமிழக அரசு முயற்சிக்குமா என கேள்வி எழுந்துள்ளது. பெங்களூருவில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக மெட்ரோ ரயில் சேவையை மாநில எல்லையான அத்திப்பள்ளி வரை நீட்டிக்க கர்நாடக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்நிலையில் அத்திப்பள்ளியிலிருந்து ஒசூருக்கு மெட்ரோ ரயில் சேவையை நீட்டித்தால் பயண நேரத்தில் 1 மணி நேரம் குறையும் என்பதால் இதுகுறித்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் புகழ்பெற்ற சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதிகாலையில் நடைதிறக்கப்பட்டு திருவேங்கட விண்ணகர பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. பஞ்சவாத்தியங்கள் மற்றும் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்ற நிகழ்ச்சி நடந்தது. இதில் குமரி மாவட்டம் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் செப்டம்பர் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பெரியகுளம் கண்மாயில் சட்டவிரோதமாக கிராவல் மண் அள்ளப்பட்டு வருவது அம்பலமாகியுள்ளது. 3 அடி ஆழத்திற்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் 20 அடி ஆழத்திற்கு JCB இயந்திரம் கொண்டு மணல் அள்ளப்படுகிறது. மண் அள்ளும் லாரிகளில் உள்ள எண்களுக்கும் அனுமதி சீட்டில் உள்ள எண்களுக்கும் வேறுபாடு இருந்ததன் மூலம் இந்த கொள்ளைச் சம்பவம் கண்டறியப்பட்டது. இந்நிலையில் கிராம நிர்வாக அலுவலர் அப்பகுதியில் ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார். உளுந்தூர்பேட்டை அருகே மூலசமுத்திரம் ஏரியில் அனுமதியின்றி வண்டல் மண் அள்ளிய 2 டிப்பர் லாரிகள் மற்றும் ஒரு JCB இயந்திரம் பறிமுதல் செய்யப்பட்டது. திடீர் சோதனை மேற்கொண்ட திருக்கோவிலூர் சார் ஆட்சியர் ஆனந்த்குமார் சிங் JCB இயந்திரத்தின் ஓட்டுநர் அஜித் என்பவரை பிடித்து உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இந்த சம்பவம் தொடர்பாக அஜித் மீதும் லாரி ஓட்டுநர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. கடலூர் அண்ணா விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் இல்லாததால் மாணவர்கள் அவதிக்குள்ளாகினர். முறையான குடிநீர் வசதி இல்லாததால் காலை 9 மணிக்கு தொடங்க வேண்டிய பல போட்டிகள் 4 மணி நேரம் தாமதமாக தொடங்கியது. கடுமையான வெயிலில் குடிநீருக்காக மாணவர்கள் தவித்தனர். சென்னையை தொடர்ந்து கோவை மற்றும் மதுரையில் தனியார் பங்களிப்புடன் மின்சார பேருந்துகளை இயக்க ஆரம்பகட்ட பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்க முதற்கட்டமாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் 255 மின்சார பேருந்துகள் தனியார் பங்களிப்புடன் இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்துகளால் டீசல் உள்ளிட்ட இதர செலவுகள் 40 விழுக்காடு குறைந்துள்ளது. இதனால் அடுத்த கட்டமாக மதுரை, கோவையில் தலா 100 மின்சார பேருந்துகளை தனியார் பங்களிப்போடு இயக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது.
தனியார் நிறுவனங்களை தேர்வு செய்ய விரைவில் டெண்டர் வெளியிடப்படும் என்றும் இந்த ஆண்டின் இறுதிக்குள் மின்சார பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டு மாணக்கருக்கான கல்வித் தொகையை வழங்குமாறு மத்திய அரசை வலியுறுத்தி திருவள்ளூர் காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் 2வது நாளாக உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகிறார். தமிழக மாணக்கருக்கு வழங்கப்பட்டு வந்த கல்வி உதவித்தொகையை மத்தியில் ஆளும் பாஜக அரசு வழங்கவில்லை என்று குற்றஞ்சாட்டி அவர் காலவரம்பற்ற உண்ணாவிரத போராட்டத்தை நேற்று தொடங்கினார். திருவள்ளூர் ராஜபவனில் உண்ணாவிரதம் இருந்து வரும் அவருக்கு ஆதரவாக சட்டக்கல்லூரி மாணவர்களும் உண்ணாவிரதம் இருந்து வருகின்றனர். குரோம்பேட்டையில் சாலையில் கவிழ்ந்த லாரி பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அப்புறப்படுத்தப்பட்டது. ஆந்திராவிலிருந்து சிமெண்ட் பவுடர் ஏற்றி வந்த லாரி சென்னை குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் மேம்பாலத்துக்கு கீழ் பயணித்துக் கொண்டிருந்தது. அப்போது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததால் சாலை பக்கவாட்டு தடுப்பில் மோதிய லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகியது. இதனால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நள்ளிரவு 1 மணி அளவில் கவிழ்ந்த லாரியை 3 ராட்சத கிரேன்கள் மூலம் காலை 9:45 மணி அளவில் காவல்துறையினர் மீட்டனர். தமிழகத்தில் பிள்ளையார் சிலை ஊர்வலத்தை பொறுத்தவரை அரசின் அடக்குமுறை தொடர்ந்து கொண்டிருப்பதாக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மேட்டுப்பாளையத்தில் ஊர்வலத்துக்கிடையே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தமிழக அரசு காவல்துறையை ஏவல் துறையாக மாற்ற முயற்சிக்கிறது என்றும் விமர்சித்தார்.